friends, welcome back to my channel. நான் தான் உங்க ரோஸ். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது நாய்கா பேபி க்ரீம். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரீவியஸான வீடியோவில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்னன்னா ரோஸ் இந்த மாதிரி வந்து பேபி க்ரீம் நிறைய யூஸ் பண்ணுறேன், ஆனால் எங்களோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகலை, ஈவன் அது டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து ரொம்ப ஒயிட் ஆகுது அண்ட் அப்படி நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு சின்ன கிளாரிஃபை இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அண்ட் அதோட பேபி க்ரீம், இந்த நாய்கா பேபி க்ரீம் வந்து என்ன மாதிரி வந்து ஒர்க் ஆகுது, ஸோ அதோட கொஞ்சம் ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ் ஆகும், எப்படி வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெய்லி சொல்கிற அதே வதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் நிறைய பேபி க்ரீம் இருக்குது. ஈவன் நானும் நிறைய க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். நாய்கா பேபி க்ரீமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசெண்ட்லி பார்த்தேன். அண்ட் புதுசாக அது வந்து லான்ச் ஆகிருந்திருக்க டைமில் நிறைய ஷேட்ஸ் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க. சரி, நம்மளும் அதில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் நான் நினச்சிருந்தேன். ஸோ நான் வாங்கும்போது லான்ச் எப்போ ஆச்சு, ஹார்ட்லி ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போவே வாங்கியிருந்தேன். வாங்கினதுக்கப்புறம் நான் 2 ஷேடு வந்து புக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா 2 ஷேடு வந்து மேபி எனக்குமே தெரியல. ஏன்னா என்னோட ஸ்கின் டோன், என்னோட ஸ்கின் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்கியும் கிடையாது, ரொம்ப ஃபேரும் இல்லை, என்னோட வந்து மீடியம். ஏன்னா என்னோட டோன் வந்து எல்லோ டோன், எனக்கு வந்து 2 மிக்ஸாக இருக்கிற ஷேட் தான் எனக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் இருந்தாலும் நான் வந்து 2 ஷேடு வாங்கினேன். ஸோ என்ன ஷேடு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அதை கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இல்லை என்னென்ன ஷேட்ஸ்லாம் இருக்குது. நாய்கா பேபி க்ரீமில் வந்து மொத்தம் 5 ஷேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்குறீங்களா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் ஃபான்ஸ், சாஃப்ட் பீச், கிளாசிக் 10, ரிச் ஹனி, ஸ்பைஸ் சின்னமன். இந்த கிளாசிக் 10 வந்து கொஞ்சம் டார்க் ஷேடாக இருக்குது. ஸோ மேபி அதுதான் வந்து ஓரளவுக்கு டார்க் ஷேடு இருக்கிறவங்களுக்கு போகலாம். இந்த கலர் இது வந்து டார்க் ஷேடு இருக்கிறவங்களுக்கு போகலாம். இது வந்து எனக்கு எந்த ஷேடு எனக்கு கரெக்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் வீட்டிஷாக இருப்பாங்கல்ல, அதான் ரொம்பவும் ஃபேர் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் ஃபேராக இருக்கிறவங்க இந்த ஷேடு எடுத்துக்கலாம். அண்ட் சாஃப்ட் பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஃப்ரெஷ் இது வந்து பிங்க் கண்டென்ட்டோன் இருக்கவங்களுக்கு சூட் ஆகும். மொத்தம் வந்து 5 ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 1 2 3 4 5 ஷேட்ஸ். ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து 4-5 ஷேட் வாங்கியிருக்கேன். ஸ்பைஸ் சின்னமன் அண்ட் அதுக்கப்புறம் கிளாசிக் 10 வாங்கியிருக்கேன். அண்ட் இதில் வந்து SPF 30 இருக்குது. இது ஆல் இன் ஆன் 1 பேபி க்ரீம். அதாவது இது வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க, ரோஸ் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண சொன்னீங்க அண்ட் டோனர் யூஸ் பண்ண சொல்கிறீங்க, இதில் எதுவுமே யூஸ் பண்ண சொல்லலையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். என்னன்னா பேபி க்ரீம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, பேபி க்ரீம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதாவது மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் சரி, அந்த அப்புறம் சன்ஸ்க்ரீன் இருந்தாலும் சரி, அண்ட் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஷேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஆல் 1 க்ரீம். இந்த ஒரு க்ரீம் மட்டும் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். ஏன்னா இது வந்து எதுக்காக ஸ்பெஷலி இந்த க்ரீம்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் காலேஜ் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டெப்பாக வந்து மேக்கப் பண்ணவே முடியாது. ஸோ நம்மள டேரெக்டாக வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போனோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டல்லாக தெரியும். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கறதுக்கு அண்ட் அட் அ டைம் நீங்கள் மேக்கப் பண்ணாலும் பண்ணாத மாதிரி கொஞ்சம் நேச்சுரலாக காமிக்கிறதுக்கு தான் இந்த பேபி க்ரீம் வந்து நம்ம போடுறோம். அதேமாதிரி சிசி க்ரீம் நிறைய பேர் கேட்டிருங்க. சிசி க்ரீம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விதமான ஒரு கலர் கரெக்டர்னே சொல்லலாம். இப்போ யாருக்கு வந்து இங்கெல்லாம் டார்க் பேச்சஸ் இருக்குது, இப்போ இங்கெல்லாம் ரொம்ப திட்டு கருகருன்னு இருக்குது, ஆனால் அவங்க வந்து டைரெக்டாக வந்து எந்த மேக்கப் போட்டாலும் அந்த தனியாக அந்த திட்டு தெரிய செய்யும். அப்படி தானே? ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு மேக்கப் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேச்சஸாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கலர் கரெக்டர் போடுவோம், ஒரு ஆரஞ்சு கரெக்டர் போடலாம், இல்லைனா எல்லோ கரெக்டர் போடுவோம், ரெட் கரெக்டர் இருக்குது. ஸோ நம்ம வந்து அது ஏற்ற மாதிரி கரெக்டர் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம ஃபவுண்டேஷன் போடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈவன் டோனாக தெரியும். ஆனால் சிசி க்ரீமில் எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கரெக்டர் மிக்ஸ் பண்ணியோ, இல்லை ரெட் ஷேட் மிக்ஸ் பண்ணியோ, எல்லோ மிக்ஸ் பண்ணியோ உங்களுக்கு அதுலேயுமே கொஞ்சம் ஃபவுண்டேஷன் சேம் உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்து யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோட ஸ்கின் வந்து பேச்சஸ் இருக்குது, இல்லை ரொம்ப வந்து கருப்பு டார்க் பேச்சஸ் இருக்குது, இல்லை அந்த வாய் சுற்றி வந்து ரொம்ப கருப்பாக தெரியுது,
அண்ட் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்க சிசி க்ரீம் யூஸ் பண்ணலாம். பேபி க்ரீம் வந்து கொஞ்சம் மேக்கப் எஃபெக்ட் கொடுக்கணும், ஆல்ரெடி அவங்களோட ஸ்கின் ரொம்ப நேச்சுரலாகவே இருக்குது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு மேக்கப் லுக் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க பிபி க்ரீம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பிபி அண்ட் சிசி க்ரீம். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. சிசி க்ரீம்லன்னா மெயின் வந்து கலர் கரெக்டர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. பிபி க்ரீமில் வந்து அந்த கலர் கரெக்டர் கிடையவே கிடையாது. அது லைக் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. அண்ட் உங்களுக்கு உங்களோட ஸ்கின் கேர் அங்கே நீங்கள் மார்னிங் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுவோம்ல, ஸோ அதுவும் அதில் மிக்சடாக இருக்கும். அண்ட் சிசி க்ரீமில் வந்து கலர் கரெக்டரும் சேர்ந்தால வந்து அதில் இன்க்ளூடாக இருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ யாரோட ஸ்கின் வந்து சில பேர் நிறைய பேர் கேட்டிங்க, ஃபேஸ் ஃபுல்லாக வந்து மேக்கப் போட்டால் ரொம்ப பிளாக் ஆகுது, இல்லைனா டார்க் ஆகுது, க்ரே ஆகுது. ஸோ அதெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரி கரெக்டர்னாலே தான். ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஆல்ரெடி நிறைய பேச்சஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ஷேட் எடுப்பீங்க, டைரெக்டாக அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பிளாக்காக இருக்குல்ல, அந்த பிளாக்குக்கு அந்த நீங்கள் வாங்கியிருக்க ஷேட் உங்கள் ஸ்கின் டோனுக்கு வாங்கியிருப்பீங்க. உங்கள் ஸ்கின் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அது கரெக்டாக அது என்ன ஆயிரும், மெர்ஜ் ஆகி அது ஃபவுண்டேஷன் கரெக்டான லுக் கொடுக்கும். ஆனால் எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க் பேச்சஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, அங்கே என்ன ஆகும்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும். கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி க்ரே ஆகுறது ஆகாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆக்சுவலாக வந்து எப்படி கலர் கரெக்டர் இருக்குது என்ன மாதிரிங்கிறது ப்ரீஃபாக இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இது வந்து நம்ம பிபி க்ரீம் பற்றி என்னென்னு பார்த்துடலாம். எஸ்பெஷலி இந்த நாயக்கா பிபி க்ரீம் பற்றி நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த நாயக்கா பிபி க்ரீமில் ஸோ நான் லாஸ்ட் 2 ஷேடு வாங்கினேன், அதோட ஸ்வாட்சஸ் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நானும் கொஞ்சம் அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் கூட அழகாக வந்து அது மர்ஜ் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஏதாவது லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக செட் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் நார்மல் நேச்சுரலாகவே இருக்கும். ரொம்ப வந்து மேக்கப் பண்ண ஒரு ஃபீலே இருக்காது. நார்மல் நீங்கள் காஜல் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் கரெக்டாக. இதோட எம்ஆர்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா 349 rupees. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃபர் டைமில் வாங்குறதா இருந்தால் ஆஃபர் டைமில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் 349 rupeesக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போது நார்மல் பிபி க்ரீமோட இது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குது, நல்லாவே ஒர்க் ஆகுது. சரி நம்ம ஸ்வாட்சஸ் எப்படிங்கிறது பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பைசி சின்னமன், இதோட ஷேட் நம்பர் 043. இன்னொரு பிபி க்ரீம் இது வந்து கிளாசிக் டேன் வாங்கியிருந்தேன். கிளாசிக் டேன் எதுக்கு நான் அந்த 2 ஷேடு வாங்கினேன்னா சரி நம்ம ட்ரை பண்ணலாம், ஏன்னா என்னோட ஸ்கின் டோனுக்கு எது ரொம்ப சூட் ஆகுதுன்னு பார்த்தேன். பட் எனக்கு வந்து கிளாசிக் டேன் வந்து ரொம்ப எனக்கு பிளாக்காக காட்டுது. ஏன்னா இதில் வந்து சுத்தமாக எல்லோ டோனே இல்லை. ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே ஷேடு வந்து கையில் பார்க்கக்கூடாது. நான் இங்கே வச்சு காட்டுறேன். ஸோ நான் இப்போ இந்த ஷேட் இது வந்து ஸ்பைஸ் சின்னமன். ஸோ நான் இதை வந்து இப்படி அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்படி இருக்குது இதோட ஷேடு. ஸோ அனதர் ஷேட் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாசிக் டேன், இதுவும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த ஷேடு எப்படி இருக்குன்னு. இப்போ கிளாசிக் இது வந்து உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியாது, இது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப ஹெவியாக தெரியாது. ஸோ நான் உங்களுக்கு வேணும்னா ஸ்பைஸ் சின்னமன் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு எப்படி இருக்கிற லுக்குங்கிறது உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அது பார்க்காதவங்க லிங்க் போடுறேன். அது ஆக்சுவலாக என்னோட ஷேடுக்கு கரெக்டாக இருக்குது. ஈவன் நான் மேக்கப் போட்டு கொஞ்சம் கழிச்சு இல்லை ஆஃப்டர் சம் டைம்க்கு அப்புறம் என்னோடய ஃபேஸ் கரெக்டாக மர்ஜ் ஆகி நேச்சுரல் லுக்கில் இருக்குது. பட் நான் வந்து இந்த கிளாசிக் டேன் வந்து நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா எனக்குமே கிளாசிக் டேன் வந்து எனக்கு அவ்வளோவா சூட் ஆகலை. பட் இருந்தாலும் நான் வந்து அது உங்களுக்காக அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, நல்லா அது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து கையால் நீங்கள் ப்ரஷ்லாம் தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் கையால் அப்ளை பண்ணும்போது இன்னும் சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணும்போது எனக்கு கரெக்டாக தெரியுது. ஆனால் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அது எனக்கு செட் ஆகும்போது கொஞ்சம் பிளாக்காக ஃபீல் ஆகுது. மேபி இதுக்கு வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின், அதாவது எல்லோ டோன் இல்லாமல் இருப்பாங்களா, அண்டர் எல்லோ டோன் இருக்கிறவங்க ஸ்பைஸ் சின்னமன் வாங்கிக்கோங்க. எல்லோ டோன் இல்லை அப்படின்னா நார்மலாக பிளாக்காகவே தெரியுது அப்படின்னா நீங்கள் இது வாங்கலாம். நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ஓரளவுக்கு இப்படி என்ன பண்ணி இப்படி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுருக்கோம், கையாலே பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுடரில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ரியலி உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணுவீங்க. பார்க்குறதுக்கு ஏதோ மேக்கப் வந்து போட்ட மாதிரி இருக்காது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். கண்டிப்பாக நேச்சுரலாக இருக்கும். சரி, இப்போ நிறைய பேர் வந்து இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ மொத்தம் 5 ஷேட் இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேடு வந்து கரெக்டாக இருக்கோ அது வாங்கிக்கோங்க.
அண்ட் அதில் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நாய்க்கா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க 5 ஷேட். அதோட கலரும் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். பிங்க் அண்டர்டோன், எல்லோ அண்டர்டோன் அண்ட் கூல் அண்டர்டோன், பிளாக் அண்டர்டோன், யாராக இருந்தாலும் சரி, அது எந்த டோனாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி வாங்குங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. டெய்லி எவ்ரிடே மேக்கப்புக்கு இது கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன், வாங்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரியான உங்களுக்கு ஒரு சூப்பர் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை, டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல், பை.